குழந்தைகளே, குமோ கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இனிய மற்றும் சுவாரஸ்யமான கோல்டிலக்ஸ் மற்றும் 3 கரடிகள் பற்றிய கதையை கேட்கப் போகிறோம். ஒரு அழகான காட்டில், சிறிய அமைதியான வீட்டில் 3 கரடிகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. குடும்பத்தில் பெரிய அப்பா கரடி, அன்பான அம்மா கரடி, குட்டி பாப்பா கரடி இருந்தார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காலை அந்த 3 கரடிகளும் தங்கள் காலை உணவுக்காக சூடான கஞ்சியை செய்தார்கள். அந்த கஞ்சி இன்னும் மிகவும் சூடாக இருந்தது. அதனால் கஞ்சி குளிரும் வரை சிறிது நேரம் காட்டில் நடந்து வரலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் கோல்டிலாக்ஸ் என்ற ஒரு சிறுமி காட்டில் நடந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு சிறிய வீட்டை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தாள். கதவு சிறிது திறந்திருந்தாலும் அவள் ஆர்வமாக உள்ளே சென்றாள். அவள் மேசையில் 3 கஞ்சி பாத்திரங்களை பார்த்தாள். முதல் பாத்திரத்தில் இருந்த கஞ்சி சூடாக இருந்தது. 2வது பாத்திரத்தில் குளிராக இருந்தது. 3வது பாத்திரத்தில் இருந்த கஞ்சி மட்டும் சரியாக இருந்தது. அதனால் அவள் அதை முழுவதும் சாப்பிட்டாள். பிறகு அவள் 3 நாற்காலிகளை பார்த்தாள். முதல் நாற்காலி மிகவும் பெரிதாக இருந்தது. 2வது நாற்காலி மிகவும் அகலமாக இருந்தது. 3வது நாற்காலி மட்டும் அவளுக்கு சரியாக இருந்தது. அதனால் அவள் அதில் உட்கார்ந்ததும் அது உடைந்து போய்விட்டது. அதற்கு பிறகு கோல்டிலாக்ஸ் மிகவும் தூக்கமாக உணர்ந்தாள். அவள் மேலே சென்று 3 படுக்கைகளை பார்த்தாள். முதல் படுக்கை மிகவும் கடினமாக இருந்தது. 2வது படுக்கை மிகவும் மென்மையாக இருந்தது. 3வது படுக்கை மட்டும் சரியாக இருந்தது. அதனால் அதில் படுத்தவுடனே தூங்கிவிட்டாள். சிறிது நேரத்துக்கு பிறகு 3 கரடிகளும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். யாரோ அவர்களின் கஞ்சியை சாப்பிட்டது, நாற்காலியில் உட்கார்ந்தது, மேலும் குட்டி கரடின் நாற்காலி உடைந்தது என்பதை அவர்கள் கவனித்தார்கள். அவர்கள் மேலே சென்றபோது குட்டி கரடியின் படுக்கையில் கோல்டிலாக்ஸ் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அப்போது அவள் திடீரென விழித்துக் கொண்டாள். 3 கரடிகளை பார்த்தது மிகவும் பயந்தாள். உடனே அவள் வீட்டை விட்டு காட்டிற்குள் ஓடி போய்விட்டாள். அந்த நாளிலிருந்து கோல்டிலாக்ஸ் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். மற்றவர்களின் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது. அவர்களின் பொருட்களை மதிக்க வேண்டும். இந்த கதையின் நெறி என்னவென்றால், மற்றவர்களின் பொருட்களையும் இடங்களையும் எப்போதும் மரியாதையுடன் நடத்த வேண்டும்.